பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மேடையை நான் வந்து பெரிய நன்றி மேடையாக நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பாதுக்கு அப்புறம் தான். வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான். இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்ன உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையா இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்ட் வந்து உமா நான் பண்ற அடுத்த படத்துல நீ கண்டிப்பா நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடியெல்லாம் திருப்பியும் மரணடியா இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவா இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இல்லை, நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மேடை வந்து நான் இவ்வளோ கம்பீரமாக ரொம்ப போல்டாக நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் நாங்கள் வந்து உதவின்னு எங்கள் கிட்ட போய் நாங்கள் கேட்ட 2 நபர்களில் வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. நாங்கள் கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணார். அண்ட் இந்த மொமெண்ட்டில் அவரோட ப்ரொடக்ஷனில் திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு, அவர் எங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் 3வது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா. ஈவன் சர்வைவரில் கூட, ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து கை பிடிச்சி அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாம கெட்டியா என்னை பிடிச்சி இங்க வரைக்கும் என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமானா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உமானா, லவ் யூ. அண்ட் ஏன்னா உமானாவை நான் ஒரு மாதிரி துரு ஜாலியா பார்த்தேன்னா, இன்னைக்கு ஏன் அண்ணன் டைரக்டரா ஒரு கம்பீரமா நிற்கும் போது ஒரு தங்கச்சியா அவ்வளோ சந்தோஷமா பெருமையா இருக்கு. ஸோ தேங்க்யூ உமானா. அண்ட் அதை தாண்டி இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்றப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. MS பாஸ்கர் பெரியப்பாவா இருக்கட்டும், இளவரசு பெரியப்பா இருக்கட்டும், நட்டி சாரா இருக்கட்டும், அண்ட் விஜய் ஆண்டியா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. நட்டி சார் ஆக்சுவலி வந்து நான் டீசர் உங்க கூட பெரிய காம்பினேஷன் எனக்கு கிடையவே இல்லை. ஆனால் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்க மேலே பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனால எப்படி இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். இதுக்காகவே வந்து நான் படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் பெரியப்பா சொன்னார்னு நான் ஒரு சீன் தான் வந்தேன். ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு 2000 கால். அப்போ யோசிச்சேன் உமானாக்கு எத்தனை கால் வந்திருக்குன்ற ஒரு பெரிய யோசனையில் இருந்தேன். அண்ணே ஆனால் எனக்கே 2000 கால் கிட்ட வந்துச்சு. நீ எப்படின்னா அதெல்லாம் தாங்குறேன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே டீசர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய TN 2026 தங்க நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெற்றி நட்சத்திரமாக மாறும். அந்த வெற்றி மேடையில் திருப்பி உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம். அப்பாவுக்கு பெரிய பெரிய தேங்க்யூ இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்யூ. எத்தனையோ திரைப்படங்களுக்கு இந்த இசை வெளியீட்டு விழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கலந்துருக்கேன். ஆனால் முதல் தரம் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதில் கலந்துக்கிறேன். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டோட அழகாக இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இந்த மாதிரி விழாவை செட் பண்ணதுக்காகவே இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். எனக்கே இது வந்து நிறையா என்னை கேட்டிருக்காங்க, அதாவது பிரச்சாரத்துக்கெலாம் வரீங்களா சார், சும்மா அப்படி வந்து கையை காட்டிட்டு போங்கன்னு சில கட்சிகள் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. அதிலெல்லாம் நான் போனதில்லை. ஏன்னா எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகன் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றதுனால எதுலேயுமே கலந்துக்கல. ஆனால் இந்த கட்சி பிடிச்சின்னு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா கொள்கையே அவ்வளோ நல்லா இருக்குது. ஆத்திக நாத்திக கொள்கை. அதாவது காலையில் சாமியை திட்டணும், அப்புறம் சாயந்தரமாக சாமி இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தியில் விபூதி எடுக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா இந்த கட்சியில் சேரலான்னாங்க. ஓகே அப்படின்னு எனக்கு பதவியும் கொடுத்து நல்ல ரோலையும் கொடுத்து சொந்த ஒரு திருச்சிங்கனால திருச்சியில் எனக்கு ஒரு தொகுதியும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ குல்கந்த் குமார் சார். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர் சாரை பேசணும். ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட இந்த தேவைப்படுது, வீரம் தேவைப்படுது, விவேகம் தேவைப்படுது, வைராக்கியம் தேவைப்படுது, வியாபார தந்திரம் தேவைப்படுது. இப்படிலாம் இருந்தால் தான் இந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராகவே இருக்க முடியும். விட்டமின் பாவும் பயங்கரமாக தேவைப்படுது. இத்தனை திறமையோடு இருக்கக்கூடிய கண்ணன் ரவி சார் ஏகப்பட்ட படங்களை லைனப்பில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவரோட நிறுவனத்துக்கு இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் படமாக இருந்து பணத்தை வாரி வசூலை கொடுத்து இன்னும் அவர் நிறைய படங்களை எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நிச்சயம் இந்த TN 2026 செய்யும் நான் நம்புகிறேன். அடுத்து தம்பிராமையா சார்.
எப்பொழுதுமே அவர் தான் வளர்ந்தாலும் தான் வளரும்போது தன்னோட இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளம் படைத்தவர். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காருனால எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே வந்துடும். பாட்டு இருக்கும், பக்குவமான விஷயங்கள் இருக்கும், பஞ்சு டைலாக் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். நிறைய அவர்கிட்டருந்து கற்றுக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. ஸோ முதவே ராஜாக்களி படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தர நேரம் மிஸ் ஆச்சு. இந்த படத்தில் நல்ல அருமையான ரோலுக்கான பிளான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை அழகாக கூட்டு வந்து கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு அவரோட இருக்கு எனக்கு தெரிஞ்சு இளவரசர் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், இந்திரஜான், இதெல்லாம் எல்லாமே அவர் கூட நட்புல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. தன்னோட சேர்ந்து தன் நண்பர்களும் வளரணுங்கிற மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அப்படிப்பட்ட தம்பி ராமையா அற்புதமான ஒரு பையன் உமாபதியை பெற்றிருக்கார். அவர் மல்டி டேலண்ட் ஹீரோ. டான்ஸ் ஆட தெரியும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், டைரக்ஷன் தெரியும், அத்தனையும் தெரியும். இந்த படத்தில் அவரோட இயக்கத்தில் அற்புதமான ஒரு 2 சீனில் நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பி ராமையா சார் என்னை செல்லமாக தம்பி தம்பி ஜாவான்னு கூப்பிடுவார். அவர் அண்ணன்னு அவர் பையன் கூப்பிடுவாங்க. நல்ல ரோலை கொடுத்து அழகான ஒரு ஒரு களத்தை கொடுத்து நான் அதான் ஆட விட்டு வேடிக்கை பாட்டு பாராட்டி ரொம்ப இது பண்ணார். உண்மையுமே உமாபதி அவர்களுக்கு இந்த படத்துக்கு பிறகு பயங்கர சென்சேஷனல் ஹிட்டாகவும் உங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வரும். நீங்கள் அதை ஒரு முடிவோடு தான் இந்த படத்தை நான் கேட்க எப்படிலாம் தொட்டிருக்கீங்க, ஒரு வைரல் கண்டென்ட்டாக இருக்கே பரவாயில்லையா, எடுத்து அடிப்போம்னே அப்படிங்கிற அவரோட தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தில்லுக்கும் இந்த துணிச்சலுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு உமாபதி அவர்களே, கண்டிப்பாக. அடுத்தது நட்டி சார். அதாவது சில பேருக்கு அந்த சதுரங்க வேட்டை படம் நட்டி சாருக்கு மிகப்பெரிய அடையாளம்னா இந்த TN 2026 இன்னும் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். அவ்வளவு கெட்டப்பு, அவ்வளவு டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸு கலக்கிட்டார் சீரியஸாக நட்டி சார். நான் சீரியஸாகவே ஒரு நடிகனாக பொறாமப்பட்டேன்னே சொல்லலாம். அவ்வளவு வெரைட்டி. நான் தம்பி ராமையா சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் உண்மையுமே அற்புதமான ரோல் சார் நட்டி சாருக்கு, சூப்பர் சார் அப்படின்னு. லைஃப் டைம் ரோல் மாதிரி சார் உங்களுக்கு இது கண்டிப்பாக மிகப்பெரிய பேரும் இதுவும் கிடைக்கும். ஒரு நடிகனாக உங்களுக்கு பெரிய ஒரு ரீச் உங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி இதில் என் அன்புக்குரிய MS பாஸ்கர் சார், இளவரசர் சார் எல்லாரும் இருக்காங்க. ஆதித்யா கதிர் எல்லாமே எனக்கு பிடித்தவர்கள். அவர்களோட இணைந்து நடித்த அத்தனையும் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். சில பேர் இந்த படத்தில் கேரக்டர் பண்ணவங்களாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் உனக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடமாடு ஓகே அப்படின்னு சொன்னால் நான் பாம்பேயில் நடமாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது யார் என்னன்றது நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக 2 சீன்னாலும் 2 சீன் நச்சுன்னு இருந்தது. எனக்கு வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஆட்சி அமைந்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு நல்ல படம் வந்தால் ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த படம் நல்ல படமாக இருக்கும். அருமையான ஜனரஞ்சகமான படமாக அத்தனை தரப்பு மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இருக்கும். நிறையா பேசுறதுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் கண்டென்ட்கள் அப்புறம் இருக்குது. இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வந்திருக்கிறவங்களுக்கும் என்னுடைய நன்றி. படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. TN 2026ன்னு இந்த டீசர் அவங்க வெளியிட்ட மறு கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நான் என்னுடைய டூரிங் டாக்கீஸில் லென்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதில் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற வழக்கம். அந்தந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஆனால் இந்த படத்தை பற்றி தொடர் கேள்விகள். அதுக்கு காரணம் இந்த டீசர் தான். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அப்படின்னாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சிவகாசியில் இந்த பட்டாசெல்லாம் பேக்கேஜாக கொடுப்பாங்க. உள்ள எல்லா வெடியும் இருக்கும். கன்னி வெடி இருக்கும், சரவெடி இருக்கும், லக்ஷ்மி வெடி இருக்கும், அணுகுண்டு வெடி இருக்கும், 10,000 வாலா இருக்கும். இப்படி பல வெடிகள் இருக்கும். அது மாதிரி படம் பூரா பல வெடிகளை சொருகி வச்சுருக்காங்க. எங்கெங்கே எது வெடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது வெடிக்கிற ஏரியாவில் நான் இல்லை. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்க ஏரியா கொஞ்சம் சாஃப்டான ஏரியா. அதனால் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல கண்ணன் ரவி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு காலகட்டத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா பீம்சிங் இந்த பா வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இவர் டி வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே டிடிடி எந்த அளவு வெற்றி பெற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து TN 2026 வருது. இந்த படத்தினுடைய முழு கதையும் எனக்கு தம்பி ராமையா சொல்லலை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த நட்டி கதாபாத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு சொன்னார். அவர் சதுரங்க வேட்டையில் என்ன மாதிரியான ஒரு நடிப்பை தந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்துக்கு சதுரங்க வேட்டை ட்ரெய்லர் தான். இதுதான் ஃபுல் பிக்சரு.
சதுரங்க வேட்டையில் வந்து அவர் இதுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். இதில் தான் ஃபுல்லாக வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மேடை அமைப்பை பார்க்கும்போதே நம்ம இவர் சொன்னார்ல, ஜாவா சுந்தரேசன் சொன்ன மாதிரி இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மிக அழகாக இந்த மேடையை அமைச்சிருக்காங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தை மிக திறம்பட இயக்கியிருக்காரு உமாபதி ராமையா. இந்த படத்துக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எப்படி டிடிடி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினீங்களோ அது மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்குது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த TN26 வந்து அரசியல் படம். ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, மாமா நீங்கள் பண்ணணும்னு, இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும், தம்பி ஜாவா சுந்தரேசன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், ரெண்டு பேரும் தீவிரமான சிவபக்தர்கள், மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னா டேக்கில் நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்ன மாமா 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 இல்லை மாமா நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சுருக்கிறாப்புல மாப்பிள்ளை. ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சதுரங்க வேட்டையிலிருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். அந்த மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN26 அடுத்து பெரிய சக்தி. சரி. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தியேட்டருக்கு போய் எல்லோரும் பாருங்கள். எங்கள் அண்ணாச்சி காணுமே, எங்கன்னா அண்ணாச்சி காணும், கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதின்னு இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடி வளர்த்துனாக்கா எப்படி காது கேட்கும்? காதெல்லாம் முடிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் தலை மாதிரி இருந்தாக்க நல்லா கேட்கும். காதுக்குள்ள ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்க ஒன்று சொல்லணும், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை அண்ணாச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு வராங்களே, அதை வேண்டான்னு தடுத்தோமா? இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம், நடிப்பு திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் என்னத்தை தப்பு கண்டியா? ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேற ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது, அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி, நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி வந்து கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை வந்து அதிகமாக வெளிப்படுத்துது. ரவி சார், ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு வந்து சினிமா வந்து உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு
எல்லாம் உள்ள காலத்திடம் வேண்டுகோள் வைத்து, சிங்கார மேடையிலே சிங்கக்குட்டி போல அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய குல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பு, பசிபிக் பெருங்கடல் போல் பம்பு நிறைந்த குல்கந்த் குமார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சா என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்பனா இல்லாமல் மகனையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும், கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமாக தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களில் கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் விரும்புவீங்கன்ற பெருநம்பிக்கை. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் மாஸ்டருக்கு பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டருக்கு வரல, ஆண்டி வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் MS பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசில் பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ளார வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் அப்படி இருக்கும்போது அதை கதை வசன திரைக்கதையில் வந்து உமாபதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைமையில் கம்பம் ஷூட்டிங் T ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னா, அப்படி இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் எடுக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவலி வேணும். அந்த மனவலிமை சுத்தமாக இல்லாமல் அந்த சேரில் முழுசாக உட்காராம அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரமாலும் அப்படி ஃபயராக இன்னைக்கு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டில், உமன் கேரக்டர் ஆர்டிஸ்டில் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்குறதில்ல. ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்திரஜா, நீ ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட்டு, நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரதா எல்லாருக்கும் என்னுடைய சாவா சுந்தரேசன், அவர் சார பேர் சொல்லனா கோச்சுக்கிறாரு ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறையா பேசணும். நிறையா கேள்விகள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைமில் அந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு இந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. உமா, நீ உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்றது நான் கருதுகிறேன். அதை வந்து தமிழ்நாடு 10ஆம் தேதிக்கு மேலே சொல்லும். என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி, வணக்கம். உங்ககிட்ட கேட்க சொல்லி கேள்வி கீழே இருந்து வந்திருக்கு. சொல்லுங்க. நீங்க படத்துல பொதுவா உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமா எளிமையா யாரோ ஒருத்தரை பாக்குறது போல இருக்கும். இந்த TN 2026 தங்க நட்சத்திரம் இந்த திரைப்படத்துல உங்க கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பாக்குற மாதிரி இருக்கும்னு கேட்கறாங்க. எல்லா அரசியல்வாதியும் கலந்துருப்பாங்க. மிக்சர் தான் அது. ஒரு பர்டிகுலரா வச்சோம்னா என்டர்டைன்மெண்ட். மிக்சர்னா நீங்க என்ன கேட்க கலந்த கலவனே மிக்சர்னா வேற எங்கேயும் போயிடாதப்பா. ஓ, என்னைய பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேன். தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. கேளுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள். நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும் எதிர்காலம். அரசியல் ரீதியா கேட்கறாங்க. அரசியல் ரீதியாகவும் தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது. நாமெல்லாம் பேர் வச்சுக்கிட்டா தானே கெட்டதுன்னு. இல்லைன்னா எல்லாமே நல்லதான தம்பி. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும்.